விநாயகன் 63 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் இனிக்கோ இருதயராஜ் அவர்கள். மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளி நலத்துறையில் 2009-2010 ஆண்டு முதல் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2 கால்களும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக மாணவ மாணவிகள், பணிக்கு செல்வோர், சுயதொழில் புரிவோருக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட அந்த 3 சக்கர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. பின்பு 14/3/2012 முதல் இது 2 கால்கள் பாதிக்கப்பட்ட நல்ல நிலையில், கைகள் நல்ல நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் பெட்ரோல் ஸ்கூட்டராக மாற்றி வழங்கப்பட்டது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து 2023-24 ஆண்டு முதல் 4/7 அரசாணை நிலை எண் 17 படி 4/7/2023 படி 1 கால் பாதிக்கப்பட்டு கைகள் நல்ல நிலை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிட ஆணையிடப்பட்டு அரசாணை தெரிவிக்கப்பட்ட விதிமுறைப்படி 18 வயது முதல் 65 வயது உடைய நம்முடைய 1 கால் இயக்கம் இல்லாத நிலையிலும் ஆனால் கைகள் நல்ல முறையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 60 விழுக்காட்டிற்கு உள்ளவர்களுக்கு இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 18 வயதிலிருந்து 65 வயது வருமான உச்சவரம்புமில்லை. பயனாளிகள் மாணவ மாணவியர் சுயதொழில் அத்துணை பேருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் கேட்டாலும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் கொண்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வேண்டி கேட்ட 34 பேரில் 2 பேருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனுடைய கோரிக்கை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்டெலெக்சுவல் டிசேபிள்டு அறிவுசார் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், செரிபிரல் பிரல்சி அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி என்கின்ற தசை திசைவு நோயினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளுடைய தாய்மார்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அழைத்து கொண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அவங்கள கொண்டு போய் விடுறாங்க. அவங்க திருப்பி கொண்டு வந்து விடுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது. அந்த மாதிரியான தாய்மார்களுக்கு இணைப்பு பக்கவாட்டு கொண்ட இருக்கை கொண்ட பெட்ரோல் மற்றும் பேட்டரியால் இயங்கப்படுகின்ற அந்த ஸ்கூட்டர் வழங்கினால் அவர்களை பள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு எதுவாக இருக்கும். அதே போல அந்த மாற்றுத்திறனாளி 75% பாதிப்புடைய மாற்றுத்திறனாளிகளுடைய தாய்மார்களுக்கு தான் இப்போ நம்ம தையல் மிஷின் கொடுக்குறோம். அந்த பெர்சன்டேஜை, அதாவது 75ங்கிறத பெர்சன்டேஜை குறைச்சி ஒரு 50-60 ஏதாவது குறைச்சிங்கன்னா இன்னும் அவங்க, ஏன்னா இந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு அவங்கள மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்குது. அதை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு அதை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு வரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு 851 ஸ்கூட்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. அதில் திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை சார்ந்த தகுதியுடைய 46 பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் இதுவரையிலும் வழங்கப்பட்டுள்ளன. 2 பேருக்கு என்று குறிப்பிட்டார்கள், ஆனால் 46 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தகுதியுள்ள நபர்களுக்கும் உறுதியாக இந்த ஆண்டு வழங்கப்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய புற உலக சிந்தனையற்றவர்கள், அதாவது ஆட்டிசம், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மஸ்குலர் டிஸ்ட்ராபி, அதுபோல் நம்முடைய மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைங்கள், மென்டலி ரிட்டர்டர், அந்த பிள்ளைகளுடைய தகப்பனாருக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அது அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சரோடு இணைந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த வகையான பெற்றோர்களுக்கு தற்பொழுது அந்த பிள்ளைகளின் நலனுக்காக பேட்டரி வீல் சேர் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பேட்டரி வீல் சேரில் வச்சு தான் பிள்ளைங்களை பள்ளிகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். மட்டுமல்லாமல் இந்த பெற்றோர்களுக்கு தையல் மிஷின், அந்த பெற்றோர்களுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கும் நம்முடைய மானியம் எல்லாம் இத்துறை வழங்கி வருகிறது. அது முதலாக நம்முடைய முதலமைச்சர் செய்த இந்த திட்டம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ் அவர்கள். அமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற அதே சமயத்தில், திராவிட மாடல் அரசினுடைய நிதிநிலை அறிக்கையிலே 172வது பேராகிராஃபில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சிகள் அமைப்புகள் நியமன பதவி தரப்படும் என்ற உத்தரவு குரலற்றவர்களின் குரல்களை கேட்கின்ற அரசாக நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அவர்களின் செல்லப்பிள்ளையாக விளங்குகின்ற மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அரசு உத்தரவு எண் 151 என்பது 2 ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்கின்ற மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர பணியாளர்களாக காலமுறை ஊதியம்
வழங்க வேண்டும் என்கின்ற அரசு உத்தரவு தந்தார். அந்த உத்தரவு சரியான நடைமுறைக்கு வரவில்லை. என்னன்னா, அரசு அதிகாரிகளை கேட்டால் உமாதேவி ஒப்பந்த வழக்கு என்று கோடிட்டு காட்டுகிறார்கள். அதாவது கான்ட்ராக்டில் பணியாற்றுறவங்க டெம்பரரியாக பணியாற்றுறவங்களை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு, நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே உச்சநீதிமன்றத்தில் சுனந்தா பந்தாரி ஃபவுண்டேஷன் என்கின்ற வழக்கில் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுகளுக்கு உத்தரவு தந்திருக்கிறது. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகளில் 150 உத்தரவை நடைமுறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உத்தரவையும் போட்டுள்ளார்கள். எனவே அவர்களை நிரந்தரமாக்க அரசு உத்தரவை 151 நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட முடியுமா என்ற கோரிக்கையை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த அரசு நிலை எண் 151 தான் மறு ஆய்வு செய்து மறுபரிசீலனை செய்து அரசு நிலை எண் 20 மாற்றி அமைக்கப்பட்டு சிறப்பு ஒரு தேர்வு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நடத்தப்படும் என்று இந்த சபையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக விரைவாக இந்த பணி கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் விரைவாக இந்த சிறப்பு தேர்வு நடத்துவதற்கு அநேகமாக கூடிய இந்த சபை கூட்டத்தொடருக்குள்ளாகவே அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை உத்தரவிட்டுள்ளார்கள். அதன் பணி நடைபெற்று வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.